வணக்கம் உறவுகளே. நான் உங்களை என்ஆர் துபாய் அபுதாபிலிருந்து. இப்போ தமிழ்நாட்டில் பாருங்கள், பெண் பிள்ளைகள் 10 வயசு பிள்ளைய வட மாநிலத்திலிருந்து வந்து இங்கே வேலை பார்த்த நாய் தான் அது. வேலை பார்த்துட்டு நாய் பள்ளிக்கூடம் போயிட்டு வந்த பிள்ளைய ஃபாலோ பண்ணி அந்த பிள்ளைய கூட்டிகிட்டு போய் பாலியல் ரீதியாக தொந்தரவு பண்ணி நாசம் பண்ணிட்டான். இது வரைக்கும் ஒரு வாரத்துக்கு மேலே ஆச்சுங்க. இது வரைக்கும் அரெஸ்ட் பண்ண முடியலை. அப்போ திமுக அரசு என்ன செய்யணும்டா, வட மாநிலத்திலேருந்து யாரெல்லாம் வர்றான் அவனுக்கெல்லாம் ஒரு பாஸ் ரெடி பண்ணணும். இந்த மாதிரி வேறு மாநிலத்துக்கு போனால் ஒரு பாஸ் ரெடி பண்ணி தான் உள்ளே வரணும். அந்த மாதிரி இன்ட்ரிவியூ போட்டு வந்தான்னு வச்சுங்களேன், நேரம் தூக்கி அவனை தூக்கி உள்ளே வச்சுருக்கலாம், இல்லை அவனுக்கு கடுமையான தண்டனை கொடுத்துருக்கலாம். இந்த மாதிரி பெர்மிஷன் இல்லாமல் வர்ற ஆளுகளை தமிழ்நாட்டில் அனுமதிக்கக்கூடாதுங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப மோசமான நிலைக்கு போய்கிட்டே இருக்குது. அதிகமாக தமிழ்நாடு இதை விட மோசமான நிலைக்கு போகுது. இதெல்லாம் மக்கள் சிந்திப்பாங்களா சிந்திக்கலையான்னு தெரியல. தமிழ்நாடு முதலமைச்சர் இதெல்லாம் கவனத்துக்கு கொண்டு வராருன்னு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா ஒவ்வொரு நாளும் பெண் பிள்ளைகளை வீட்டிலேருந்து வெளியே அனுப்பிவிட்டு படாத பாடுபட்டுருக்காங்க தாய்மார்கள். அப்போ நடவடிக்கை எடுக்க வேண்டியது யார் எடுக்கணும்? ஐயா ஸ்டாலின் அவர்கள் தான் எடுக்கணும். அவர் தான் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கார். பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் தமிழ்நாடு அரசுக்கு தாங்க இருக்குது.